மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நம்முடைய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. கடந்த முறை இரட்டை இலக்கம் வேணுன்றப்போ தமிழ்நாட்டில் 9, புதுவையை சேர்த்து 10 அப்படின்ற இரட்டை இலக்கமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் கூடுதல் கட்சிகள்லாம் வரும், கமல்ஹாசன் வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுற சூழலில் காங்கிரஸுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு அதே அளவுக்கான தொகுதிகளை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொகுதி குறையலாம். 8+1 போன முறை 9 வந்துட்டு புதுச்சேரி தொகுதியை இந்த முறை அந்த எண்ணிக்கையில வந்துட்டு ஒரு தொகுதி குறையலாம். அதை வந்துட்டு ஒருவேளை கமல்ஹாசன் தான் அவருக்கு கொடுக்கலாம். மற்றபடி அந்த எந்த விதமான மாற்றம் இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்துட்டு தனது கூட்டணியில் இருப்பதை வந்துட்டு பெரிதும் திமுக விரும்புகிறது. அது காங்கிரஸோட சேர்ந்த ஒரு கூட்டணி தான் பலமான ஒரு கூட்டணியாகவும் இந்த நாட்டுக்கு ஒரு முன்னோடியாகவும் அமையும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டப்புணர்வு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இதுல எதுக்காக நாங்க குறைக்கிறோம் அப்படின்றத சொல்லி விளக்கி அவர்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி செய்து அதன் மூலம் கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்துட்டு சுமூகமா முடிச்சு இந்த கூட்டணியை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பல மாநிலங்கள்ல காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்குறதுல தான் பிரச்சனை ஏற்பட்டு பஞ்சாப் நம்ம பார்க்குறோம், மேற்கு வங்கத்தை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பல முறை இருந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாடு ஃபார்முலா வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடுக்கு ஒரு முன்மாதிரி ஃபார்முலான்னு பார்க்கணுமா? ஃபார்முலான்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சி வாங்கக்கூடிய வாக்கு விழுக்காடு அப்படின்றது வந்துட்டு மாறிக்கிட்டு தான் இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா பரவலா எல்லா சட்டப்பேரவை தொகுதிகள்லயும் வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒரு கணிசமா 6-7% ஓட்டு அப்படின்றது இருக்கு. அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்துட்டு ஒரு அகில இந்திய அளவுல முன்னிலைப்படுத்துறதுல வந்துட்டு தொடர்ந்து திமுக வந்துட்டு ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்குது. காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு சொல்றதுல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னணி கட்சியாக, கூட்டணி கட்சியாக திமுக செயல்பட்டு வருது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இணக்கப்பாட்டத்தை ஏற்படுத்துவாங்களே தவிர இதுல வந்துட்டு ஒரு கசப்புணர்வு ஏற்படுறதுக்கு விட மாட்டாங்க. திமுக தலைமை விடாது. எனவே நம்ம பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு வந்துட்டு ஒரு தொகுதியை குறைக்கலாம். அது வேணா நடக்குமே தவிர மற்றபடி தொடர்ந்து ஊடகங்களில் பேசப்படுவதை போல 8 தொகுதிகள் தான் 7+1 அப்படின்னு சொல்றத வந்துட்டு அது என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கே வந்துட்டு ஒரு ஏற்படும். என்னடா ஒரு சுணக்கம் ஏற்படும். இணக்கத்துக்கு மேல சுணக்கம் ஏற்படக்கூடாது. ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இணக்கத்தை ஏற்படுத்தத்தான் பேச்சுவார்த்தை. சுணக்கத்தை ஏற்படுத்திருச்சுன்னா அது வந்துட்டு வெற்றியை பாதிக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த இடத்துல இவங்க வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். ஆனா தொகுதிகள்ல மாற்றம் ஏற்படும். காங்கிரஸ் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளை வந்துட்டு மறுபடியும் திமுக தருமா அப்படின்றது. ஏன்னா ஒரே தொகுதியே தொடர்ந்து காங்கிரஸே வெற்றி பெறுவதற்கு அவங்க வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு அந்த இடத்துல செல்வாங்க இல்லையா, திமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த வாய்ப்பு வழங்குறது எப்படி அப்படின்றதுலாம் வரப்போது அந்த தொகுதி மாற்றம் அப்படின்றதுக்கு. அதனாலதான் 14 தொகுதியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி சார்பா. அதுல இருந்து எங்களுக்கு வந்துட்டு 8, 9, 10 தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, புதுச்சேரி அல்லாமல். அது அவங்க கேட்கலாம், அந்த மாதிரி அந்த கட்சி கேட்கலாம். அதனால ஒண்ணு உண்டு. ரெண்டாவது, ராகுல் காந்தியினுடைய தமிழக பரப்புரை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா. இங்க இருந்து அவர் பாரத் ஜோடோ யாத்திரையே தொடங்கினாரு அப்படின்றது இருக்கும் போது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறது. மூணாவது, காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்துதான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கீடை கொடுத்துதான் வந்துட்டு இவங்க என்னன்னா எதிர்காலத்துல ஒருவேளை இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுனாலும் கூட அதுக்கு திமுக கூறிய பங்கை கொடுக்கறதுல வந்துட்டு காங்கிரஸும் வந்துட்டு ஒத்துழைக்கணும் இல்லையா. அப்ப அதையெல்லாம் வந்துட்டு இவங்க கருத்தில் கொண்டுதான் வந்துட்டு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். அவர் ஸ்டாலின் திருமணம்னு அவர் தான் ஃபைனலைஸ் பண்ண போறாரு. அதனால இது இப்படிதான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி திரையநாதன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.